மௌலிவாக்கம் 11 மாடி கட்டட விபத்து தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி ரகுபதி தனது விசாரணை அறிக்கையை முதல்வர் ஜெயலலிதாவிடம் அளித்துள்ளார். கடந்த ஜூன் மாதம் 28ஆம் தேதி சென்னையை அடுத்த மௌலிவாக்கத்தில் 11 மாடி கட்டடம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தில் 61 பேர் உயிரிழந்தனர். 27 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். இவ்விபத்து குறித்து விசாரணை நடத்த முதல்வர் ஜெயலலிதா ஜூலை 3ஆம் தேதி ஓய்வு பெற்ற நீதிபதி ரகுபதி தலைமையில் ஒரு நபர் விசாரணை கமிஷன் அமைத்து உத்தரவிட்டார். ஜூலை 11ஆம் தேதி விபத்து நடந்த இடத்தை நீதிபதி ரகுபதி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். 186 பேரிடம் விசாரணை நடந்தது. இந்நிலையில் திங்களன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஜெயலலிதாவை நேரில் சந்தித்த நீதிபதி ரகுபதி 3 தொகுப்புகள் அடங்கிய 523 பக்க விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்தார். கட்டட விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை விவரங்கள், மண் பரிசோதனை, CMDA திட்ட அறிக்கை அம்சங்கள், தமிழக அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்த பரிந்துரைகள், எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்து நடக்காமல் தடுப்பதற்காக வழிகாட்டு நெறிமுறைகள் ஆகியன இந்த அறிக்கையில் அடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது.